டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை காரணங்களையும் அவற்றுக்கான சில ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு இன்றி நம்மளுக்கு உடலுக்கு தேவைக்கு ஏற்ப உணவு அருந்தாமல் அதிக அளவில் உண்பதினாலையும், மேலும் வந்து எவ்வளோ தேவையோ கலோரிஸ் எவ்வளோ சத்து தேவையோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளாமல் அதிக அளவில் வந்து கலோரியில் உள்ள உணவுப் பொருட்களை உண்பதினாலும், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை உண்பதினாலும், எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருட்களான பஜ்ஜி, போண்டா, பூரி போன்ற எண்ணெய் பதார்த்தங்கள் மூலம் பொரித்த உணவுகளை அதிக அளவில் உட்கொள்வதினாலும், நாள்தோறும் உட்கொள்வதினாலும் வந்து நம்மளுக்கு வந்து அதிக அளவில் கெட்ட கொலஸ்ட்ரால் ஏற்படுகிறது, ரத்தத்தில் அதிகரிக்கிறது. ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் உடலுக்கு தேவைதான், ஆனால் வந்து ஒரு லிமிட்டில் இருக்கணும். அதனுடைய கெட்ட கொலஸ்ட்ரால்னு பார்க்கும்போது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் தான். அது வந்து லெஸ் தென் 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் ரத்தத்தில் இருக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எடுத்தாலுமே வந்து அதை விட அதிகமாக தான் இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் வந்து எப்பவுமே வந்து தேவைப்படுற அளவு இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ரால் தான் ரத்தத்தில் அதிக அளவு இருக்குது. உடல் உழைப்புக்கு ஏற்ற சத்துள்ள கலோரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவில் உள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து 1500 2000 கலோரிஸ் தான் தேவைன்னா அந்த அளவு தான் எடுக்கணும். ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம உட்கொள்ளும் உணவுகள் அனைத்துமே வந்து 3000 கலோரிஸ் அளவில் நம்மளுக்கு நாள்தோறும் கிடைக்கிறது. அந்த அளவு கலோரிஸ் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்தாலும் உடற்பயிற்சியோ இல்லை நடைப்பயிற்சியோ எந்த விதமான உடல் உழைப்பும் இன்றி நம்ம எடுத்துக்கொள்வதனால் நாளடைவில் இரத்த நாளங்களில் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிக அளவில் படிகிறது. அதனால் பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படுகிறது. உடல் உபாதைகள் வந்து இரத்த அழுத்தம் போன்ற, அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இதய கோளாறுகள் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இவற்றை அனைத்தும் தவிர்க்க நம்ம வந்து உடல் உழைப்புக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதுவும் தினந்தோறும் வந்து அந்த பதப்படுத்தப்பட்ட மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அதிக கொழுப்புள்ள உணவுகள், மாமிச உணவுகளை குறைக்க வேண்டும். முன்னெல்லாம் வந்து வாரத்துக்குள்ள ஒரு முறை தான் உட்கொள்வாங்க. ஆனால் நாள்தோறும் அந்த மாதிரி உணவுகளை தான் உட்கொள்கிற பழக்கம் இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கூடுகிறது. இவற்றை போக்குறதுக்கு வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் வருணாதி கஷாயம்ன்ற ஆயுர்வேத மருந்து இருக்கு. மிகவும் சிறந்த மருந்து. இது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க செய்யும். நம்ம இந்த மருந்தை உட்கொள்வது மட்டுமில்லாமல் உடல் உழைப்பு தேவை, நடைப்பயிற்சி தேவை, அதுக்கப்புறம் சரியான விதத்தில் வந்து பேலன்ஸ்டு டயட்டை நம்ம எடுத்துக்கணும். நார்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். காய்கறிகள், கீரைகள், நார்சத்து இருந்தால் தான் அங்கே வந்து டெஃபிஷியன்சி எதுவும் இல்லாமல் கொழுப்பு எதுவும் படியாமல் இருக்கும். அப்புறம் வெள்ளை மாவு பொருட்கள்னு சொல்லுவோம். அதாவது பரோட்டா, அதுக்கப்புறமா வந்து அதிக அளவில் வந்து கலோரி உள்ள டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். இந்த வருணாதி கஷாயத்தோடு வந்து பூண்டு வந்து நல்ல ஒரு கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. நம்ம சமையலில் வந்து அதிக அளவில் பூண்டு யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கிற ஆலிசின்ற மூலக்கூறு கரைந்து விடுவதனால் நம்ம பச்சை பூண்டை வந்து உட்கொள்வதன் மூலமாகவும் நம்ம வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வழிவகை செய்யும். மீண்டும் லசுன க்ஷீரபாகன்ற ஆயுர்வேத மருந்து, அதாவது பாலில் பூண்டை கொண்டு தயாரிக்கப்படுகிற மருந்தும் வந்து உட்கொள்வதனாலையும் நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். அப்புறம் வந்து திரிஃபலா சூர்ணம் வந்து ஒரு அருமருந்து. நம்ம வந்து மலச்சிக்கல் போக்குவதற்கு மற்றும் நிறைய விதத்தில் கண்களுக்கு, உடல் உபாதைகளுக்கு, குடல் சுத்திக்கெல்லாம் நம்ம விளக்கப்பட்டு இருந்தாலும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு இந்த திரிஃபலா வந்து ரொம்ப மிகவும் வந்து ஒரு மருந்தாக வந்து கருதப்படுகிறது. உடலில் வந்து இரத்த நாளங்களில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் படிவதை வந்து குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனான்ற மரப்பட்டை வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கிறதுனால மூலமாகவும் வந்து நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைய வழிவகுக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை, ஜீரகம் மற்றும் பெருங்காயம் சேர்த்து தயாரிக்கப்படுகின்ற கிரீன் டீ, அதாவது இந்த மூன்றும் சம அளவு எடுத்துக்கலாம். 10 கிராம் வீதம் எடுத்துக்கொண்டு ஒரு 500 ml தண்ணியில் கொதிக்க வச்சு அது பாதி அளவு வத்தியவுடன் நம்ம வந்து அதை வடிகட்டி நாள் முழுதும் அருந்துவதன் மூலமாகவும் வந்து நம்ம பேட் கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு வழி செய்யும். இது எளிமையான முறையில் வீட்டிலே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வந்து எந்த பக்க விளைவுகளும் இன்றி நம்மளுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு வழிவகை செய்யும். ஜீரகம், கொத்தமல்லி விதை மற்றும் பெருங்காயம் கொண்டு தயாரிக்கிறது. ஆகவே கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல் அளவு வந்து 100க்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக ஆயுர்வேத
ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அதற்கான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வருணாதி கஷாயம் மற்றும் திரிஃபலா சூர்ணம் போன்ற மருந்துகளை உட்கொள்வதன் மூலமாக கெட்ட கொலஸ்ட்ராலை இரத்தத்தில் இருந்து குறைக்க முடியும். ஆகவே நேயர்களே, இன்றைய பதிவில் நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க சில வைத்திய குறிப்புகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.